இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் எதுவும் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதில் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்ன்ற நேமில் நம்மளோட ஹோம்மேட் ஏர் ஆயில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோவை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம செய்கிறது 4வது பேட்ச்க்கான ஏர் ஆயில் தான். இது வரைக்கும் வாங்கின கஸ்டமர்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குது, ஏர் ஆயில் வந்து நல்லா எங்களுக்கு க்ரோத் கொடுக்குது ஏர், அதே மாதிரி இலைநரையெல்லாம் இல்லாமல் முடி நல்லா செழிப்பாக இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு வாங்குகிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கான நன்றிகளை நான் செலுத்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கிற சில பொருட்களை வச்சும் கூட சேர்ந்து கொஞ்சம் பொருட்கள் மட்டும் வெளியில் வாங்கி நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 10 பொருட்கள் சேர்க்குறோம். நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அடுத்தது வந்து மருதாணி, கருவேப்பிலை, வேப்பலை, கருந்துளசி, பச்சை துளசி, கற்பூரவல்லி, அலோவேரா, இது வந்து நம்ம கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிறோம். வாங்குகிற பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, செக்கில் ஆட்டின வந்து எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வந்துட்டு கேரளாலேருந்து வர வச்சு அதை எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது என்னதுன்னு பார்த்திங்கன்னா, 100 கிராம் வெந்தயமும் 100 கிராம் கருஞ்சீரகமும், ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் வந்து யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான் நம்ம எண்ணெய்க்கு ரெடி பண்ணுறோம். இந்த பொருட்கள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா இலைகள், அதெல்லாம் நல்லா கழுவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் நல்லா மைய அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் சேர்த்துருவோம். கூட 100 கிராம் வெந்தயமோ 100 கிராம் கருஞ்சீரகமோ சேர்த்து ஒரு 3/4 ஹவருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டுருவோம். ஒரு நாள் ஃபுல்லாக விட்டு மூடி வச்சிட்ட பிறகு மறுநாள் தான் அதை எடுத்து அந்த கலர்லாம் மாறின பிறகு அதை எடுத்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் அடைப்போம். இதுதான் ரெகுலராக பண்ணுறது. ஸோ நம்மக்கிட்ட எப்போவுமே வந்துட்டு 100 ml பாட்டிலில் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஏர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடியை வளர்ச்சி அதிகரிக்கும், அடுத்தது புது முடி வளர வைக்கும், முடியை வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும், பொடுகு தொல்லை எதுவும் இருக்காது, இலைநரை பிரச்சனை வராது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா க்யூர் பண்ணும். அதே மாதிரி கோல்டு ஆகுமா அப்படின்னு கேட்டால் கோல்டு ஆகாது. ஏன்னா நம்மள இதில் வந்துட்டு கருந்துளசி, பச்சை துளசி, கற்பூரவல்லி 3மே சேர்த்துருக்கோம். ஸோ கோல்டும் ஆகாது. ஆயில் வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.